சகோதர சகோதரிகளே, நாம் இன்று பேசுவது ஒரு சாதாரண படத்தை பற்றி அல்ல. கோடான கோடி மனித இதயங்களை ஒன்றிணைக்கும், பூமியிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் கூட ஒளிரும் ஒரு அற்புதத்தை பற்றி. இஸ்லாமிய ஆன்மீக மையமான மக்காவில் உள்ள புனித காபா சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ISS இலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சியின் மூலம் உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த காட்சி காபாவின் பௌதீக இருப்புக்கு அப்பாற்பட்ட அதன் ஆழ்ந்த ஆன்மீக ஈர்ப்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 250 மைல்களுக்கு அப்பால் அமைந்துள்ள ISS-இல் வைத்து புகழ்பெற்ற விண்வெளி வீரரும் புகைப்பட கலைஞருமான 67 வயதான டாக்டர் டான் பெட்டிட் எடுத்த ஒரு இரவு நேர காட்சியே இந்த கலந்துரையாடல்களுக்கு ஆரம்பமானது. 3 பயணங்களில் 370க்கும் அதிகமான நாட்களை விண்வெளியில் செலவழித்த பெட்டிட் தனது நிபுணத்துவத்தை நிரூபித்த ஒரு நபராவார். மக்காவின் பரபரப்பான நகரத்தின் பின்னணியில் மஸ்ஜிதுல் ஹரமின் மையத்தில் உள்ள காபா செலஸ்டியல் லைட் ஹவுஸ், அதாவது வானத்தின் கலங்கரை விளக்கம் போல் பிரகாசித்து நிற்கும் இந்த தோற்றம் யாரையும் வியக்க வைக்கும். பெட்டிட் இந்த காட்சியை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து கொண்ட போது குறிப்பிட்டது கவனிக்கத்தக்கது. மையத்தில் ஒளிரும் அந்த புள்ளி இஸ்லாமியத்தின் மிகவும் புனிதமான தலமான காபா ஆகும். விண்வெளியிலிருந்து பார்த்தால் கூட அது தெளிவாக தெரியும். இந்த வார்த்தைகள் காபாவின் ஆன்மீக முக்கியத்துவம் எந்த அளவு ஆழமானது என்பதை தெளிவுபடுத்துகிறது. படத்தில் மக்காவின் நெடுஞ்சாலைகளும் கட்டிடங்களும் தங்க நரம்புகள் போல் ஒளிரும்போது அவற்றின் மையப்புள்ளியாக ஒரு காந்த சக்தி போல் காபா தனித்து நிற்கிறது. உலகெங்கிலும் உள்ள 180 கோடிக்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் தொழுகைக்காக எதிர்கொள்ளும் கிப்லா திசை இந்த காபா ஆகும். இந்த காட்சி வெறும் ஒளிக்கதிர் அல்ல, மாறாக ஏகத்துவ கோடியின் சின்னமாக நிலை பெற்றுள்ள காபாவின் வரலாற்று முக்கியத்துவத்தை பறைசாற்றுவதாகும். இறைத்தூதர் இப்ராஹிம் நபியும் அவருடைய மகன் இஸ்மாயில் நபியும் சேர்ந்து இந்த புனித இல்லத்தை மீண்டும் கட்டினார்கள் என்பதே வரலாறு. காபா அதன் பௌதீக வடிவில் கற்களால் ஆன ஒரு கட்டுமானம் என்றாலும் அது பிரதிநிதித்துவப்படுத்துவது முழு நம்பிக்கையாளர்களின் ஐக்கியத்தையும் ஒருமைப்பாட்டையும் ஆகும். ஒரு தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பாசம் போல அல்லாஹ் தனது